ஐயா வேலைக்காக மாட்டார், அதிமுகவுக்கு தாவும் அருள். தலைமைச் செயலகத்தில் பரபரத்த மீட்டிங். ஜி.கே. மணி சாக். பாமக ராமதாஸ் தரப்பு மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க மறுத்துவிட்ட நிலையில் திடீரென எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார் பாமக ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏவான அருள். எடப்பாடி மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரையும் அவர் சந்தித்து பேசிய நிலையில் அதிமுகவுக்கு தாவும் முடிவுக்கு வந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் தேர்தல் சூழல் தீவிரமடைந்து வரும் நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணிகளை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அதிமுக கூட்டணி அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மேலும் சில கட்சிகளை இணைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் இன்னும் தங்களது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காததால் அவர்களின் முடிவு குறித்து அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பாமக கட்சியில் கடந்த சில மாதங்களாக உள்ள கருத்து வேறுபாடுகள் வெளிப்படையாகவே பேசப்பட்டு வருகிறது. ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையிலான கருத்து மோதல் பொது மேடைகளில் வெளிப்பட்டது. இதனையடுத்து கட்சியின் தலைமையை சுற்றி குழப்ப நிலை உருவானது. அன்புமணி தன்னை நீக்க முடியாது என்று தெரிவித்த நிலையில் கட்சியில் 2 தரப்புகள் உருவானது. அன்புமணி ஆதரவாளர்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளார்கள். தேர்தல் ஆணையமும் அவருக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆனால் ராமதாஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்காமல் இருந்து வந்தார். ஆனால் திமுக கூட்டணி இணைவது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல் வெளியாகினது. இதற்கான ராமதாஸ் தரப்பு இரட்டை இலக்க தொகுதிகளை கோரியதாகவும் கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் கேட்ட அளவிலான தொகுதிகளை வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டை திமுக எடுத்தது. மேலும் பாமக இடம்பெறும் கூட்டணி இணைவது தங்களது கொள்கைக்கு எதிரானது என விசிக போர்க்கொடி தூக்கியது. இதனால் மாற்று அரசியல் வாய்ப்புகள் குறித்தும் ராமதாஸ் தரப்பில் ஆலோசனை நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தனித்து போட்டியிடும் வாய்ப்பை பரிசீலனை இருந்ததாகவும் கூறப்பட்டது. ஐயா பாமக என்ற பெயரில் ராமதாஸின் ஆதரவாளர்கள் கட்சியை தொடங்கிய நிலையில் அதில் இணைந்து ராமதாஸ் பயணிப்பார் எனவும் வட மாவட்டங்களில் பாமக வலுவாக இருக்கும் 25 தொகுதியில் அவரது ஆதரவாளர்கள் போட்டியிடுவார்கள் என்ற தகவலும் உலாவியது. இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பை சேர்ந்த எம்எல்ஏவான அருள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று தமிழக சட்டமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற நிலையில் தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார் அருள். ஆனால் இந்த தகவல் ஜி.கே. மணிக்கு தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரையும் அருள் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே அதிமுக கூட்டணி இணைந்திருக்கும் நிலையில் ராமதாஸ் தரப்பும் அதே கூட்டணி இணைய வாய்ப்பில்லை எனவும் சொல்லப்படுகிறது. திமுக இணையும் வாய்ப்பும் ராமதாஸுக்கு இன்னும் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து ராமதாஸ் தரப்பில் பிரச்சனைகள் எழுவதால் அதிமுகவில் இணைந்து விடும் முடிவுக்கு அருள் வந்திருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அருள் பாமகவில் இணைய மாட்டார் எனவும் கூட்டணி தொடர்பாகவே அவர் பேசியதாக தகவல் சொல்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள்.